வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடுகளான நமது எம்ஜிஆர் நமது அம்மாவின் முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக திரு ஓபிஎஸ் அறிவித்திருக்கிறார். இதை தவிர வேறு வழி இல்லையா? இந்த முடிவை எடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லையா? ஆமாம், இதை தவிர அவருக்கு வழி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு காலம் கடந்த நடவடிக்கை. தமிழக அரசியல் வரலாற்றில் ஓபிஎஸ் போல ஒரு பொறுமை நிறைந்த ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பொறுமை, அவ்வளவு அவமானங்கள் அத்தனையும் பொறுத்து கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் வானகரத்தில் நடந்த அந்த எடப்பாடி நடத்திய அந்த கலவர பொதுக்குழுவிலிருந்து அவர் தண்ணீர் பாட்டில் விட்டு வீசப்பட்டு ஒரு தாயை ஏசி அவரை அவமானப்படுத்தி எந்த ஓபிஎஸ்னுடைய தயவுல 4 வருடங்கள் முதலமைச்சராக இருந்தாரோ அவர் அதை தடுக்காமல் ஓரக்கண்ணால் ரசிக்க, அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அவருடைய வாகனத்தினுடைய காற்று பிடுங்கப்பட்டு அவருக்கு இழைத்த அவமானங்களை பார்த்து நாங்கள் மிக கடுமையாக கண் சிவந்தோம், கோபப்பட்டோம். ஆனால் அப்போ கூட இந்த கட்சியினுடைய நலம் ரொம்ப முக்கியம், என்னால் அந்த கட்சி அழிந்ததுன்ற அவமானம் வேண்டாம், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னார். நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு அவருக்கு ஆதரவாக வந்தது. ஒரு தீர்ப்பு, அந்த ஒரு தீர்ப்பு ஆதரவாக வந்தது போல இது நமக்கு வெற்றின்னு எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு சமாதானத்துக்கான ஒரு முயற்சியாக மாறட்டும் என்றெல்லாம் பொறுமை காத்தார். ஆக அதிமுகவிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட போதும் அவர் பொறுமை காத்தார். அதற்கு பிறகு என்டிஏவில் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை அசைவுகளுக்கும் தலையாட்டி கொண்டு அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு ஈரோட்டில் இடைத்தேர்தலில் ஒரு வேட்பாளர் போடுகிறார். வேட்பாளரை திரும்ப பெறுங்கள் என்று அன்றைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் திரு சிடி ரவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் உடைய வீட்டுக்கு வேட்பாளரை திரும்ப பெறுங்கள் என்று கேட்கிற போது மறுக்காமல் அதையும் செய்தார். என்னவெல்லாம் சொன்னார்களோ அத்தனையும் செய்தார். ஆனால் அனைத்திற்கும் இலகுவாக பாஜகவுக்கு உறுதுணையாக நிறுந்த அவருக்கு எதிராக எடப்பாடியை கொம்பு செய்துவிட்டு அவருக்கான தலைமையை, கட்சியை அவரிடம் ஒப்படைப்பதற்கான பக்கத்துணையாக நின்ற பாவகாரியத்தை பாஜக தான் செய்தது. அதற்கு ஒரு காரணம்தான், எடப்பாடி போன்ற தலைமைத்துவத்துக்கான அந்த பண்பு இல்லாத ஒருவரிடம் கட்சி அகப்படுவதுதான் தங்களுக்கு நல்லது என்று நினைத்தார்கள். இல்லை, பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் இபிஎஸ் பக்கம் தானே இருக்காங்க. இரட்டை இலையும் கட்சியும் ஒருவரிடம் இருக்கிற போது அங்கே இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போ இதே இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்ஸிடம் தரப்பட்டிருந்தால் அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் இங்கே வந்திருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை ரசித்து ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எடப்பாடியிடம் மிக பெரும் தலைமை பண்பு இருப்பதாக எல்லாம் அவங்க உணர்ந்திருக்கலை. அவங்களுக்கும் வருத்தம் இருக்குது, இந்த கட்சி எப்படி உடைக்கிறாரே, இவர் கட்சியை நாசம் பண்ணுறாரே. அம்மாவே 96 தோத்தாங்க, தோத்த உடனே கட்சியை மீட்டெடுப்பதற்காக அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து, அப்போ பெரிய அறிமுகம் இல்லாமல் இருந்தது பாஜக. தமிழ்நாட்டில் வாஜ்பாயினா சில பேர் பாயின்னு நினச்சாங்க. அப்படி ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சிறையிலிருந்து வந்த வேகத்தில் பல வழக்குகள், பல நெருக்கடிகள் கொடுத்த காலகட்டத்தில் கூட இயக்கம் பெரிதென்று கருதிய காரணத்தால் யாருக்கும் தலைவணங்கி போகாதவர், அச்சமென்ற சொல்லி அறியாதவர், விண்முட்ட வந்தாலும் வெளிசுமிட்டா வீரத்தம் நிறைந்த அந்த தலைவி தாயகம் அலுவலகத்துக்கு போனாங்க, வைகோவினுடைய அலுவலகத்துக்கு போனாங்க, திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடைய சாஸ்திரி நகர் வீட்டுக்கு போனாங்க, பாமகவினுடைய அலுவலகத்துக்கு போனாங்க. இந்த கூட்டணியை வேகமாக பலம் பெற வைத்து மீண்டும் வெற்றி பாதைக்கு கட்சியை திருப்பி விட வேண்டும் என்கின்ற முடிவுகள் எடுத்தவுடன் ஈகோவை விட்டுட்டாங்க. தன்னை எதிர்ப்பவர்களையும் ஏற்றுக்கொள்கிற நிலையை உருவாக்கினார். போட்டி அதிமுகன்னு ஒன்று போச்சு, அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. தன் கட்சி உடைப்புகளையும் சரி செய்து கொண்டு கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து கொண்டு விழுந்த வேகத்தில் எழுந்து 30 தொகுதியில் ஜெயிச்சு 2001 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஒரு தலைமை பண்பு. ஆனால் இன்றைக்கி நிலைமையை பாருங்கள், எடப்பாடியின் பெரிய மெகா கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி என்று பேசி கொண்டிருக்கிறார். அவர்கள் வசம் இருந்த தேமுதிக இன்றைக்கு முதலமைச்சரை போய் சந்தித்திருக்கிறாங்க, திருமதி பிரேமலதா விஜயகாந்த். நிச்சயமாக அது ஒரு கூட்டணிக்கான வாய்க்காலாகத்தான் தெரிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். நியாயமான முடிவு, தர்மத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு, காலதாமதமான முடிவு என்று சொன்னாலும் நிறைய அழுத்தங்களை உள்வாகி கொள்ளக்கூடிய கோபங்கள் எரிமலையாக வெடிக்கும். அவர் எரிமலையாக வெடிக்க வேண்டும். பாஜக செய்திருப்பதும் பச்சை துரோகம். நேற்று வரை உங்களுக்காக பாரத பிரதமராக மோடி வர வேண்டும் என்று 2024 தேர்தலிலே தன் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உழைக்க வைத்தார். தான் ஒரு 3.5 லட்சம் ஓட்டை வாங்கி அதை என்டிஏ கணக்குக்கு சேர்த்து கொடுத்தார். அப்படியெல்லாம் கொடுத்த ஒருவர் இன்றைக்கு அவர் என்ன கேட்டார்? பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கேட்கிறார், தன் தரப்பு நியாயத்தை சொல்வதற்காக. பாக்கியமாக கருதுகிறார். ரொம்ப அந்த வாசகம் உண்மையாகவே அது எப்படி அந்த வாசகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று தெரியவில்லை. வடிவமைத்தது யார்? தட்டச்சு செய்தது யார்? தட்டச்சு செய்பவருக்கே அது உறுத்திருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு முன்னாள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஏதோ கையேந்தி நின்று திருவோடு ஏந்துவது போல ஒரு வாசகத்தை போட்டிருந்தது ரொம்ப வருத்தத்தை தந்தது.
அதற்கு கூட அவர்கள் செவிமடுக்கவில்லை. என்ன பெரிய விஷயம், ஒரு நிமிடம் கூப்பிட்டு பேசுறதுல என்ன இருக்குது, ஒரு மனு கொடுத்தால் பெற்றுக்கொள்வதில் என்ன இருக்குது, கொடுத்த மனுக்கள் எதற்கும் அவர்கள் நடவடிக்கை எடுத்தது கிடையாது. எடப்பாடியை இன்றைக்கு அதிமுகவின் அதிபராக்கியதன் பின்னணியிலே முழுமையாக செயல்பட்டது பாஜக. இல்லை, இவ்வளவு விசுவாசமாக இருந்த திரு ஓபிஎஸ் வேண்டான்ற முடிவுக்கு ஏன் பாஜக வருது? இல்லை, வேண்டான்னு கிடையாது. அவர்களை பொறுத்தவரை அதிமுகவின் பெரும்பகுதி அமித்ஷாவிடம் எடப்பாடியிடம் இருக்கிறது. எப்படி அமித்ஷா நினைக்கிறார், அவரை நினைக்கிறது தான். இன்னொன்று, நான் சொன்னது போல எடப்பாடி போல ஒரு பலவீனமான தலைமை தான் அதிமுகவுக்கு இருக்க வேண்டும். அதிமுகவை எக்காலத்திலும் பலம் பெறுவதை பாஜக விரும்பவில்லை. விரும்பினா ஒரு நிமிடத்தில் எல்லோரும் ஒன்றாக்கி விட்டுருவாங்க. அவங்க தானே ஒன்றாக்குனாங்க. திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு போனதற்கு பிறகு தடுமாறி கொண்டிருந்த அன்றைய அதிமுகவை கவர்னரே கையை பிடித்து வைத்து 2 பேரும் ஒன்றாக்கலையா? திரு மோடி சொன்னதனால சேர்ந்தேனும் ஓபிஎஸ் சொன்னார்ல. ஆக ஒற்றுமைப்படுத்துவதற்கு பாஜகவுக்கு ஒரு நிமிடம் போதும். இங்கிருந்து ஒரு ஈரோட்டில் ஒரு ரைடு பண்ணி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று வீராவசியம் பேசிய எடப்பாடியை இரவோடு இரவாக டெல்லிக்கு ஓடி வர வைக்க முடிந்த பாஜகவால் ஒற்றுமை ஏற்படுத்த முடியாதா? ஒற்றுமையாக்க விரும்பல. இந்த கட்சி உடைந்தே இருக்கட்டும். அவர்களை பொறுத்தவர்கள் அவர்கள் ஒரு 67க்கு முன்பு இருந்தது போல ஒரு திராவிட கட்சி, ஒரு தேசிய கட்சி என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். ஒரு திராவிட கட்சி அது திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. அமலாக்க பிரிவுகளை வைத்து, வருமான வரி சோதனைகளை வைத்து திமுகவை வீழ்த்துவதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் மிசாவை பார்த்தார்கள். 91 ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு திமுக கொடிமரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டு திமுக வேட்டி கட்ட முடியாத நிலை வந்தது. ஆக பல நெருக்கடிகளை எதிர்கொண்ட இயக்கம் திமுக. ஸ்பெக்ட்ரம் என்கிற மிகப்பெரும் சுழலும் சுனாமியும் அவர்கள் மீது பூசப்பட்டது. நான் இதை சொல்றதற்கு காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் தழும்புல உடம்புனா திமுகவுக்கு உடம்புல தான் தழும்பே, தழும்புல தான் உடம்பு. எல்லாருக்கும் உடம்புல தழும்பு இருக்கும். திமுகவை பொறுத்தவரை தழும்பில் தான் உடம்பு இருக்கும். அவர்கள் எதிர்கொள்வார்கள், எந்த அரசியல் நெருக்கடிகளையும் எதிர்கொள்வார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. சில சோதனைகள், சில அச்சுறுத்தல்கள், அடிபணிந்து விட்டார்கள். ஆக அடிபணிகின்ற ஓடி வரக்கூடிய எடப்பாடியை கையில் வைத்துக்கொண்டு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக 2029க்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவின் வாக்குகள் தேவை. இந்த 2024 கூட்டணி வச்சிருந்தாலே சில சீட்டு வந்திருக்கும். அது வராமல் போனதுக்கு காரணம் அதிமுக கூட்டணியை வெளியே விட்டது. ஸோ அதிமுகவின் பெரும்பகுதி எடப்பாடிகிட்ட இருக்குது. 23% என்று சொன்னால் கூட தேமுதிகவின் வாக்குகளையும் புதிய தமிழகம், எஸ்டிபிஐ இதையெல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 20% இருக்கா. எடப்பாடியிடம் 20% ஓட்டு இருக்கு. நாம என்டிஏல 18.5 வாங்கியிருக்கோம். இவையெல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு போதுமானதல்ல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது தங்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். 26 பாஜகவோட நோக்கம் அவங்களே சொல்லியிருக்காங்களே. நயினார் நாகேந்திரனே சொல்றாரு, கூட்டணியை சட்டமன்ற தேர்தலுக்கு அமைத்து விட்டு எங்கள் இலக்கு 2029 தான் என்று மாநில தலைவர் பேசுகிறார். நமக்கு இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சான்னு தோத்தான்னு. ஆக இது வெளிப்படையாகவே அவர்கள் உள்ளுக்குள் போடுகிற திட்டங்களை எல்லாம் உளறி கூட்டுகிறார்கள். அவர்களே சொல்லி விடுகிறார்கள். திரு சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன் சொல்லலையா, எந்த மாநிலத்தில் நாங்கள் கூட்டணி வைத்தாலும் கூட்டணி கட்சியை கீழே அழித்து விட்டு அதை விட நாங்கள் பெரிய கட்சியாக வளர்ந்து விடுவோம், அது எல்லா மாநிலங்களிலும் நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலும் அது நடக்கும் என்று சொல்கிறார். ஆக நாங்கள் உங்களை அழிப்போம், உங்கள் இடத்தை நாங்கள் பிடிப்போம் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை என்பது உண்மை. இல்லை, இதெல்லாம் தெரியாம புரியாமையா அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிங்கிற விஷயத்துக்கு சம்மதிச்சிருப்பார்? இல்லை, அவருக்கு சம்பந்தம் இன்னைக்கு ஒன்று தான். அவருடைய சம்பந்தியை காப்பதும் சம்பாதித்ததை காப்பதும் வழக்குகள் இல்லாமல் தன்னை தற்காத்துக் கொள்வதை தவிர அதிமுகவின் எதிர்காலம் குறித்து அவருக்கு எந்த விதமான லட்சியமோ நோக்கமோ கிடையாது. நான் சொன்னது போல இந்த கட்சி பத்திரமா இருக்கணும்னு சொன்னால் யாராவது எதிர்கட்சியாக இருக்கிற போது தன் கட்சி உடைப்பானா? ஓபிஎஸ் என்ன அப்படி பெருசாக கேட்டுட்டாரு? கட்சி தேர்தல் நடத்துன்னு சொன்னார். உங்கள் பக்கத்து தான் பணம் இருக்குது, பொதுக்குழு உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க, தேர்தல் நடத்திட்டு போகலாமே, நீங்கள் தான் தேர்தலில் ஜெயிச்சு தலைவராகலாமே, அப்படி தான் சொன்னார். அதற்கு பிறகு இப்பொழுது அதை அந்த கோரிக்கைகளை கூட அவர் கைவிட்டு விட்டார். ஒன்றுபட்டால் போதும் என்கிற நிலைக்கு வந்தார். ஒற்றுமைக்கே வழி இல்லை. எனக்கு தெரிய ஒற்றுமையை கெட்ட வார்த்தை என்று நினைக்கக்கூடிய ஒரு உலகத் தலைவர் எடப்பாடி தான். இதனுடைய விளைவு தன் கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டை இருக்கிற போது எந்த கட்சி கூட்டணிக்கு வரும்? இருந்த தேமுதிக வெளியே போகிறது, வரும் என்று எதிர்பார்த்த பாமக உடைந்திருக்கிறது. யார் இருக்கிறார்கள்? உன் கட்சி உடைந்திருக்கிறது, கூட்டணியும் தகர்ந்திருக்கிறது. எதிர்காலமே அதிமுகவுக்கு இல்லை என்ற நிலை உருவாகி இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு சீமானோடு மல்லு கட்டக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறார். தேர்தல் கமிஷன்கிட்ட போய் முறையிட்டதை விட, நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினதை விட, பாஜகவை நம்பிட்டு இருந்ததை விட
ஒரு அரசியல் ரீதியான ஃபைட்டை, ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டை ஓபிஎஸ் நடத்தியிருந்தா இபிஎஸ்க்கு எதிராக ஒருவேளை ஜெயிச்சிருப்பாரோ? உறுதியாக அதைத்தான் செய்திருக்கணும். அதை தவற விட்டுட்டார். அதில் சந்தேகமே இல்லை. இப்போ எடுத்த முடிவை அவர் அப்போ எடுத்திருக்கணும். ஏதோ பாரதிய ஜனதா ஒரு எத்திக்கல் பார்ட்டின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தார். ஏதோ நியாய தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கட்சி. கடந்த தேர்தலில் நம்மளை ஒற்றுமைப்படுத்தி நமக்கு துணை முதலமைச்சர் வாங்கி கொடுத்தது போல வாங்கி கொடுத்து ஒற்றுமைப்படுத்தி விடுவார்கள் என்று நம்பினார். ஆனால் அவர்கள் கணக்கு நான் சொல்றது மாதிரி தான். பாரதிய ஜனதா கட்சி ஓரிடத்தில் காலூன்றும் விரும்புவது அல்லது கைப்பற்ற விரும்புகிறது, ஒரு மாநிலத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்புகிறது என்று சொன்னால் ஈவருக்கம் பார்க்க மாட்டாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் பாஜகவுக்கு முன்பாகவே இந்துத்துவாவை கையில் எடுத்த சிவசேனா அவர்களுக்கு பாஜக என்ன செய்தது? பல வரலாறுகளை நம்ம சொல்லலாமே. நான் அதை சொல்றதுக்கு காரணம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை பாஜகவை அவர் போல நம்பியது யாருமே கிடையாது. அப்படி நம்பினார். அதனால் இன்னைக்கு அவருக்கு அந்த வழி எப்போ வந்ததுன்னா, இப்போ அவர் என்டிஏலேருந்து விலகவில்லை என்று சொன்னால் அவரை சார்ந்திருக்கும் சொற்ப மனிதர்களும் விலகி போய் விடுவார்கள் என்ற நிலையும் வந்து விட்டது. இப்போ என்ன இதுக்கப்புறம் என்ன இல்லை விலகியாச்சு, இனிமே என்ன? இனிதான் அவருக்கு அரசியல் தொடங்குவதாக நான் கருதுகிறேன். நான் சொன்னது போலத்தான், தண்ணீரில் மிதந்து வரும் எறும்பை மீன் தின்னும், தண்ணீர் வற்றி போய்விட்டால் மீனை எறும்பு தின்னும். காலம் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பை தரும். கடந்த 5 வருடங்களாக அவர் பட்டிருக்கும் அவமானத்திற்கெல்லாம் காலம் ஏதோ மருந்து போட போகிறது. அதற்கான அரசியலுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் சூழல் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் எடப்பாடிக்கு கூட்டணிக்கும் யார் வெல்ல, கட்சியும் உடைந்து கிடக்கிறது. இப்பொழுது விஜய் என்கின்ற ஒரு நட்சத்திர அந்தஸ்து படைத்த ஒரு ஹீரோ ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். இளைஞர்கள் பெண்கள் மத்தியிலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அவர் தமிழகத்தை சுற்றி இப்போ எடப்பாடி போறாரு, புடவை கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து. இப்போ எங்கள் ஊர் கூட வந்தார். எல்லாருக்கும் பெண்களுக்கு 200 ரூபாய், ஆண்களுக்கு 500 ரூபாய் புடவை, வேட்டி துணிமணி இவையெல்லாம் கொடுத்து ஆட்களை திரட்டி. எல்லா கட்சிகளும் இந்த முறையில் தான் ஆட்கள் இல்லை. அம்மாவுக்கு அப்படிலாம் இல்லை சார். திரண்டு வருவாங்க. வரக்கூடிய தொண்டர்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. தன்னெழுச்சியாக திரண்டு வருவார்கள். இப்படியெல்லாம் ஒரு 1000 பேர் நிற்கக்கூடிய இடத்துல கொண்டாந்து ஒரு 3000 பேரை நிறுத்தி ஒரு கிரெயின் கேமராவை போட்டு ஒரு பிரம்மாண்டமான அலை உருவாகி இருப்பது போன்ற ஒரு பரிதாப கட்டாய சூழலை உருவாக்குவதற்கு பாவம் படாத பாடுபடுறாங்க. கூட்டமெல்லாம் அப்படிலாம் இல்லை. அவருக்கும் அது புரியும். அவரை பொறுத்தவரை அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பது முதலிலே தெரிந்த நபர் எடப்பாடி தான். அவர் தன் கட்சியை தனக்கு கேடயமாக வைத்துக்கொண்டு தன்னையும் தன் சகாக்களையும் தன் உறவுகளையும் தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார். ஈரோட்டில் நடந்த அமலாக்கப்பிரிவு சோதனையில் அமலாக்கப்பிரிவு அரசு குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. 750 கோடி முறைகேடு மட்டும் 750 crores. அந்த ஸ்கேண்டலோட மதிப்பு என்ன நீ யோசிச்சு பாருங்க. எடப்பாடி மீது எந்த விதமான வழக்குகளையும் மத்திய பாஜக அரசு தொடுக்கவில்லை. ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல்னாங்க, மின்சாரத்துறையில் மின் உபகரணங்கள் வாங்கியதில் ஊழல்னாங்க, நிலக்கரி வாங்கியதில் ஊழல்னாங்க, எத்தனையோ ஊழல். ஒரு வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இத்தனை அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய மத்திய பாஜக எடப்பாடியை ஏன் மடியில் வைத்து கொஞ்சுகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு அதிமுகவின் வாக்கு வங்கி தேவை 2029க்கு. அதுவரை எடப்பாடியை அவர்கள் கொஞ்சுவார்கள். நான் பார்க்குற அமெரிக்காவினுடைய அயலுறவு கொள்கையும் பாஜகவினுடைய அரசியல் கொள்கையும் ஒன்றுதான், உறவாடி அழிப்பது. எங்கே அமெரிக்கா போனாலும் இந்த நாட்டை அழிப்பார்கள். ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், ஈராக்காக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும். அதுபோல் இப்பொழுது எனக்கு தெரியறதுக்கு எடப்பாடியை வளர்த்து அறுக்கக்கூடிய காரியத்தை இவர்கள் செய்து விடுவார்கள். இபிஎஸ் நிராகரித்த, பாஜக கைவிட்ட, ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வதன் மூலம் விஜய்க்கு என்ன லாபம்? ஒரு முன்னாள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவருடைய அரசியல் அனுபவம், அதிமுகவினுடைய புரட்சித் தலைவி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்கிற ஒரு மரியாதை, குறிப்பாக தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கும் அரசியல் கோபம், அவர் மீது ஏற்பட்டிருக்கிற எரிச்சல். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்களேன், இரட்டைகளை புறப்படுத்த திண்டுக்கல்ல 11%, ராமநாதபுரத்தில் 9%. அதிமுக விழுந்த போது அதை இழவைப்பதற்காக பிரம்மாண்ட மாநாட்டை புரட்சித் தலைவி அம்மா நடத்தியது தாமிரபரணி நதிக்கரை என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலியில். அங்கே அதிமுக பெற்றிருக்கும் வாக்கு 8%. என்ன காரணம்? காவேரி கரைக்கு தெற்கே தாமிரபரணி நதிக்கரை வரை திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, இந்த பகுதிகளெல்லாம் அதிமுக பேரழிவை சந்தித்திருக்கிறது. என்ன காரணம்னா, சாதாரண மக்கள் சொல்கிறான் சார், ஒரே பக்கட்டா பாருங்க, இந்த முதலமைச்சர் பதவி அந்த அம்மா கொடுத்துச்சு, அந்த அம்மாவை நாய்ங்கிறான் மனுஷன். கூவத்தூரில் உட்காந்து ஆட்சி அமைத்து கொடுத்தவர் தினகரன், அவரை போட்டுண்டிங்கிறான். ஓபிஎஸ்ஸை தண்ணீர் பாட்டில் விட்டு. ஆக ஒரே சமூகம் சார்ந்தவர்களை நிந்தித்து வெளியே அனுப்புகிற போது, இந்த சமூகம் மட்டும்தான் ஒரு ஆட்சியை உருவாக்குறது நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சமூகம் நேரடியாக எதிரே களமாடுகிற போது 1957 உங்களுக்கு தெரியாத வரலாறு கிடையாது.
1957 அன்றைக்கு கமுதி முதுகுளத்தூர் கலவரம் வந்தது. இப்போ பசுமன் தேவர் குற்றவாளியாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டார். அன்றைக்கு காங்கிரஸை கைகளில் விட்டு ஒரு சமூகம் அப்படியே வெளியேறியது. அன்றைக்கு விழுந்த காங்கிரஸ் இன்றைக்கு எழுந்திருக்கிறதா? திராவிட இயக்கங்களுடைய ஒட்டுத்திண்ணையில் உயிர் வாழக்கூடிய கட்சியாக இருக்கே. இந்த நிலை ஏன் வந்தது? ஆக என்னை பொறுத்தவரை எடப்பாடி அனைத்து இந்திய அதிமுகவை ஒரு சமுதாய கட்சி போல, ஒரு வன்னியர் கவுண்டர் கூட்டமைப்பு போல நடத்தி கொண்டிருக்கிறார். தென்பகுதி மக்கள் தேவையில்லை. அங்கே இருக்கக்கூடிய முத்தரையர் யாதவர் எந்த சமூகத்தையும் மதிப்பது கிடையாது. ஏதோ எங்கிட்ட தங்கமணியையும் வேலுமணியும் KP முனிசாமியும் சி.வி. சண்முகம், இவர்கள் யார்? இது எதை சொல்கிறது? எதை மறைத்தாலும் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? இல்லை, சசிகலா, டிடிவி, OPS, முக்குளத்தூர் சமூக தலைவர்கள் அவரை EPS புறக்கணிச்சிட்டாருன்னா, செல்லூர் ராஜு, RB உதயகுமார், விஜயபாஸ்கர், OS மணியன் அதே சமூகத்து தலைவர்களை அதே EPS அரவணைக்கவும் செஞ்சிருக்காருல்ல. இல்லை, பட்டு புடவையை பிட்டு துண்டால் மறைக்க முடியாது. நான் பேசுவது தலைவர்கள். இவர்கள் தலைவர்கள் அல்ல. RB உதயகுமார் தலைவர் என்று சொன்னால் மதுரையிலே அதிமுக 3ஆம் இடத்திற்கு போனது சொல்லுங்க. RB உதயகுமார் பொறுப்படுத்த தேனியில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடிகள் 1 ஓட்டு 3 ஓட்டு ஏன் வந்தது? ராமநாதபுரத்தில் அதிமுக கட்டுத்தொகை ஏன் இழந்தது? அப்போ RB உதயகுமாரை தலைவராக ஏற்கவில்லை என்பதுதானே அர்த்தம். நீங்கள் OPS இடத்துல கொண்டு போய் எப்படி சார் செல்லூர் ராஜையும் RB உதயகுமாரையும் நிறுத்த முடியும்? நம்பிக்கை திரு EPSக்கு இருக்கு. இல்லை, அவர் மாற்று சக்தியாக ஏற்பாடு செய்கின்ற அரசியல் தவறானது. நீங்கள் OPSையும் திருமதி சசிகலா அவர்கள் இவர்கள் அரசியல் மாடங்களையும் பீடங்களையும் உருவாக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தவர்கள். சரி, அவங்கள விடுங்க. இப்ப பாஜகவுடைய மாநில தலைவராக அதே சமூகத்தை சேர்ந்து திரு நயினா நாகேந்திரனையும் பாஜக கொண்டு ஏற்கனவே திருநாவுக்கரசை போட்டு முயற்சித்து பார்த்த கட்சி தான் பாஜக. ஒரு சமூகத்தையும் ஒரு மக்களையும் நீங்கள் ஈர்ப்பதற்கு ஒரு தனிநபரை தலைவராக்கி விட்டால் அந்த சமூகம் தன்வசம் வந்து விடும் என்று நினைக்கக்கூடாது. இல்லை, சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் OPSக்கும் பொருந்துற இந்த வாதம் ஏன் நயினாருக்கு பொருந்தாதுன்ற? இல்லை, நீங்கள் நயினாருக்கு எந்த காலத்தில் கொண்டு வந்து செய்கிறீங்க? இப்போ கூட OPS உடைய நேரடி எதிர்வாதியாக இருந்தவர் தான் நயினார். உங்களுக்கு நினைவு தெரியும். OPS உடைய தகப்பனார் குறித்து மிக தாழ்த்தி பேசியவர், தேனியிலே போய் பேசினார். ஆக OPS உடைய எதிராளியாக இருக்கக்கூடிய ஒருவரை பாஜகவுக்கு தலைவராக்கி OPS ஒரு சிறந்த அண்ணா, சிறந்த தலைவர், டிடிவி மிகச்சிறந்த தலைவர் என்று புகழ்ந்து பேசிய அண்ணாமலையை வெளியே தள்ளிவிட்டு இவர்களை ஏற்காத ஒருவரை கொண்டு வந்து திருநெல்வேலியில் தலைவராக்கி விட்டால் எப்படி இது நடக்கும்? இவையெல்லாம் தப்பான கணக்குகள். நான் சொன்னது போலத்தான் அமித்ஷா அவர்களுடைய அரசியல் என்பது அயோத்தியிலும் பாஜகவை தோற்கடித்திருக்கிறது. பாஜகவின் அறுதி பெரும்பான்மையையும் அது பெற முடியாத நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அவங்க ரொம்ப தப்பாக முடிவெடுக்கிறாங்க. விஜயை பலப்படுத்துகிறாருன்றீங்க உறுதியா? நீங்கள் ஒன்னே நீங்கள் எழுதி வச்சுங்கள். 3வது அணி விஜய் என்று சொல்கிறார்கள். இனி OPSஐ தொடர்ந்து டிடிவி நிச்சயம் வெளியே வருவார், 100% வெளியே வருவார். டிடிவி என்கிற பெயரை சொன்னாலே எடப்பாடியுடைய முகம் போறதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதுக்கு காலம் பதில் சொல்லும். அவர் கூட்டணிக்கு வருவதற்கு இல்லை, அடுத்த புதுக்கோட்டை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் இன்றைக்கு வரை சரி அது பாருங்க, எதற்காக பிரதமர் வருகிற போது திரு தினகரனை சந்திக்கல? GK வாசன் சந்திக்கிறாரு, மற்ற தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க, திரு தினகரனை சந்திக்கலையே. நிச்சயமாக தினகரனையும் எடப்பாடி ஏற்க மாட்டார். அவரும் வெளியே வரக்கூடிய நிலை வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தால் இருக்கக்கூடிய 8 மாதத்தில் விஜயனுடைய அரசியல் அந்த 3ஆம் அணி என்ற நிலையிலிருந்து அது 2ஆம் அணிக்கு முன்னேறும். எடப்பாடியும் பாஜகவினுடைய அரசியல் 2ஆம் அணி என்கிற நிலையிலிருந்து 3ஆம் அணிக்கு சென்று அந்த 3ஆம் அணி என்கின்ற நிலையை தக்க வைப்பதற்கு சீமானோடு மல்லு கட்டக்கூடிய ஒரு பரிதாப அரசியல் சூழல் எடப்பாடிக்கும் அவரை தாங்கி பிடிக்கும் பாஜகவுக்கும் உருவாக போகிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அரித்மெட்டிக்கா இடிக்குது. நீங்க ஏற்கனவே ADMK 20% இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் படி, NDA கிட்ட ஒரு 18.5% இருக்கு. அது அரித்மெட்டிக்கா அப்படியே சேர்த்து 38.5 அது கன்வெர்ட் ஆகலைன்னா கூட அதுல 4-5% குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு யோசிக்கலாம். ஒரு அன்டெஸ்டடாக இருக்கிற விஜய் கிட்ட போய் டிடிவியும் OPSும் சேர்வதன் மூலமாக அது 2ஆம் இடம் நோக்கி போயிடும்ன்றது வந்து கொஞ்சம் அதீதமாக தெரியுது. இல்லை, நீங்கள் பெருந்தன்மையோடு அரசியலை அணுகாத போது உங்கள் தவறுகள் 3வது அணியாக உள்ளே வரக்கூடிய ஒருவரை முன்னேற வைத்து 2ஆம் அணிக்கு நீங்கள் ஏணி விடுத்து கொடுக்குறீங்க. நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க 18.5 NDAக்குன்னு சொல்கிறீங்க. அண்ணாமலை வெளியேறதுக்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் மிக பெரும் அதிருப்தியில் இருக்காங்க. அடுத்து அந்த 18.5 தான் OPS உடைய ஓட்டு இருக்கு, திரு தினகரனுடைய ஓட்டு இருக்கு. எடப்பாடி வேண்டாம் என்கின்ற எடப்பாடி வெறுப்பால் பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் 10% இருக்காங்க. பாமக ஓட்டு அதுக்குள்ள தான் இருக்கு. அதான் இதையெல்லாம் கழித்துருங்க. இதையெல்லாம் கழித்து விட்டால்
என்டிஏக்கு என்ன ஓட்டு இருக்கு? ரெண்டாவது, பாஜகவுக்கு எதிர்நிலை எடுத்த காரணத்தால் பாஜக ஆதரவு ஓட்டுகளை விட பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் தமிழ்நாட்டில் அதிகம். அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எடப்பாடிக்கு கொஞ்சம் விழுந்தது, அதான் 20க்கு வந்தது. இப்போ நீங்கள் பாஜகவோடு சேர்ந்த போது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் வெளியே வரும். ஓபிஎஸ் ஆதரவு ஓட்டு, தினகரன் ஆதரவு ஓட்டு, திருமதி சசிகலா ஆதரவு ஓட்டு, எடப்பாடியை பிடிக்காத ஓட்டு, இதோடு பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் அங்கிருந்து வெளியேறுகிற போது 20ல் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்க. ஒரு சதைகள் இல்லாத எலும்பு கூடாக அந்த என்டிஏ கூட்டணி மாறப்போகிறது. என்டிஏக்கும் என்டிகே நாம் தமிழருக்கும் தான் போட்டியாக இருக்க போகிறது. இந்த பரிதாப அரசியல் உறுதியாக நடக்கும். காலம் ஒட்டுமொத்த தென் மாவட்ட இல்ல ஒட்டுமொத்த முக்குழுத்தோர் சமூகமும் அதிமுக பாஜக கூட்டணியை நிராகரிச்சுன்ற புள்ளிக்கு வர முடியுமா? உறுதியாக நிராகரித்து இருக்கிறதே. நான் கேட்பது நிராகரித்து இருக்கிறது. நீங்க மொழிக்கொரு சங்கம் கொண்டு மூவா புகழ் படைத்த மூதூர் மதுரை அதிமுகவுக்கு அடித்தளம் அமைத்த பகுதி. புரட்சி தலைவரை அங்கே அருப்புக்கோட்டில் போட்டுக்கிட்டாரு, மதுரை கிழக்கில் போட்டுக்கிட்டாரு. அங்கே அதிமுக 3ஆம் இடம் சார். ஆக எடப்பாடியின் அரசியல் இங்கே வெறுக்கப்படுகிறது, வெறுத்து ஒதுக்கப்படுகிறது. அதை அவர் புரியவில்லையா அல்லது புரியாது போல நடிக்கிறாரா? கடலூரில் பேசுகிறாரு, நான் வந்தால் 10.5 தருவேங்கிறாரு. நான் தானே கொடுத்தேன், நான் வந்தால் தருவேங்கிறாரு. அதுக்கு பிறகு புதுக்கோட்டையில் கேட்கிற போது அது முடிந்து போன விஷயம். மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகுதான் கொடுக்கும். ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்பது கடலூரில் பேசுகிற போது தெரியாதா? ஒரு 2ஆம் திராவிட இயக்கத்தை வழிநடத்தும் ஒரு தலைவனுக்கு இந்த புரிதல் கூட இல்லையே. கட்சியே ஒற்றுப்படுத்த மாட்டேன், கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒருவரும் வரமாட்டாங்க, இருந்தவங்களும் வெளியே போகிறாங்க. ஆக நீங்கள் 3ஆம் இடத்தை நோக்கி நகர்றீங்க. 3ஆம் இடத்திற்கு இன்னும் சொல்ல போனால் திரு விஜய் அவர்கள் இன்னும் முயற்சிக்கவே இல்லை. அரங்கு அரசியலை விட்டு அவர் பொது அரசியலுக்கு இன்னும் முழுமையாக வரவில்லை. வருவதற்கு முன்பே சூழல் என்ன செய்து பார்த்தீங்களா? ஓபிஎஸ் என்ற ஒரு என்டிஏனுடைய பக்தர் சார். அவர் பிரதமர் மோடிக்கு நான் பக்தர் என்று சொன்னாரா இல்லையா? மோடியை வழி அனுப்பவோ அல்லது வழி அனுப்பி வைப்பதற்கு வரவேற்கவோ அல்லது வழி அனுப்பி வைப்பதற்கோ ஒரு பாக்கியம் கிடைத்தது. அது பாக்கியம் சொன்ன ஒருத்தர் நொந்து போய் வெளியே போறான்னு சொன்னா இது பாஜகவுக்கும் எதிராக மாறும், எதிர்ப்பை உருவாக்கும். 3 முறை முதல்வராக இருந்தவர் திரு ஓபிஎஸ். ஒரு கட்சியின் தலைவராக திரு டிடிவி தினகரன் இருக்கார். ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக களம் கண்டவர் திரு அன்புமணி. இவங்களாம் திரு விஜய முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் அவங்க ஒரு பின்னடைவை சந்திச்சிட மாட்டாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவும் தலைவரும் இருக்கிற புரட்சி தலைவரும் இருக்கிற காலத்தில் தீய சக்தி என்று சொன்னார்கள். இப்போ தென்பகுதிகளில் போய் நீ கேட்டிங்கன்னா தீய சக்தி எடப்பாடி தான் சார்ங்கிறான். அதிமுகவின் தொண்டன் சொல்கிறான். அழிச்சிட்டானே மனுஷன். 10 தேர்தலில் தோத்துட்டோம், 11ஆவது தேர்தலில் ஆளுங்கட்சி ஆக்கிடுவாரா? புரிதலே இல்லாமல் தானே பணத்தை கொடுத்து தானே இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி தன்னை ஒரு தலைவராக பிரகடனம் செய்து கொண்டு தன் நிர்வாகிகளை வைத்து நிர்பந்தப்படுத்தி 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இப்போ சுற்றுப்பயணம். அக்டோபர் தீபாவளிக்கு ஜனவரியில் வேணாலும் பட்டாசு வெடிப்பானா சார்? திமுக மீதான மக்களின் அதிருப்தி அதிமுகவை அரியணையில் ஏற்றும்னு நம்புறார். திமுகவின் அதிருப்தியை எடப்பாடி அறுவடை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு அவரிடம் இருப்பதாக நான் கருதவில்லை. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கின்ற அளவுக்கு அதிருப்தி இருப்பதாக சொல்வது கற்பனை. நான் களத்தில் நின்று பார்க்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அமலாக்கப்பிரிவு சோதனையும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த வளாகத்தில் நடந்த பிரச்சனையும் அடித்தட்ட மக்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவர்களை பொறுத்தவரை உரிமை தொகை தர்றாங்க, விட்டு போனவங்களுக்கும் தர்றேங்கிறாங்க. முதல்வன் திட்டம் என் பையனுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. காலையில் பஸ்ஸுக்கு சில்லறைக்கு நாங்கள் கஷ்டப்படலை சார், பஸ்ஸில் ஏறி வேலைக்கு போகிறோம் சார், வந்து இறங்குறோம் சார்ங்கிறாங்க. புதுமை பெண் திட்டத்தில் பொம்பளை பிள்ளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது சாருங்கிறாங்க. அரிசி கிடைக்குது, பருப்பு கிடைக்குது, ஒன்றும் சிரமம் இல்லை சார். இவை நீங்கள் சொல்ல போனால் வலைதளத்தில் தான் திமுகவுக்கு எதிரான மிக கடுமையான எதிர்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் வேலை செய்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனியை வச்சு வேலை செய்கிறாங்க. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலை தூக்கி வீசி எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அரசியல் களத்தில் எடப்பாடிக்கு ஆதரவும் இல்லை, திமுகவுக்கு அப்படிப்பட்ட எதிர்ப்பு இருப்பதாகவும் நான் கருதவில்லை. ஒரு எடப்பாடி எதிர்க்கட்சி வேலையை கூட அவர் ஒழுங்காக செய்யவில்லை. திமுக ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க சார். திமுகவின் குலசாமியே எடப்பாடி பழனிசாமி தான். புரட்சித் தலைவி அம்மா மீது 12 வழக்குகள் போடப்பட்டது. எடப்பாடி மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்களா? திமுக என்ன நினைக்கிறது? நம்மை வாழ வைக்கிற தெய்வமே அவர் தானே, அவரை ஏன் நிந்திப்பணும்? அவர் நமக்கு எல்லாத்தையும் நல்லது செய்வார், அனைத்தையும் அவர் செய்து விடுவார். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட்டணி கட்சியை தக்க வைத்துக் கொண்டு இருக்கிற ஆட்களை தக்க வைத்துக் கொண்டாலே திமுகவை ஆதரிப்பவர்கள் தான் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள், எதிர்ப்பவர்கள் எல்லாம் பல பக்கமாக நிற்கிறார்கள். இப்போ இருக்க சூழலில் 35 மார்க் வாங்கினாவே திமுக தன் ஆட்சியை தக்க வைத்து விடும்.
அதுதான் சூழல். இரண்டாம் இடத்திற்கு அதிமுக தாவேக உறுதியான போட்டின்றீங்க. பாஜகவிடம் ஒற்றை இலக்கத்தில் தான் பாஜகவினுடைய ஆதரவு ஓட்டு சதவீதம். அதிமுக எடப்பாடியினுடைய சதவீதம் 20 கிடையாது. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்னும் குறைந்திருக்கிறது. ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிற போது அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லி எதிர்க்கட்சியை நோக்கி ஆட்கள் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் தொழிலாளர் அமைச்சராக இருந்தவர், ஒரு மாநில உறுப்பினராக இருந்தவர், மக்களவை உறுப்பினராக இருந்தவர் அன்வர் ராஜா, அதிமுகவினுடைய பிறப்பு காலம் தொடங்கி போராடியவர். இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் இணைகிறார். இன்னும் திமுகவில் நிறைய பேர் இணைவாங்க. பாஜகவினுடைய அரசியல் அட்ராசிட்டியையும் எடப்பாடியினுடைய அருவருப்பான அரசியலையும் நொந்து நூலாகி போனவன். இளைஞராக இருந்தால் கொஞ்சம் நமக்கு காலம் இருக்குது, திமுகவோடு என்னத்தை போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விஜய்கிட்ட போக வாய்ப்பு. நம்ம திராவிட இயக்கம் தான், நம் தாய் கட்சி தான். எம்ஜிஆர் அங்கிருந்தான் வந்தார். திமுகவில் தான் அதிமுக பிறந்தது. இன்னைக்கு இந்த பிறப்பு நோக்கத்தையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு எடப்பாடியினுடைய அருவருப்பு அரசியலை பார்த்து பல பேர் திமுகவுக்கு நகர்வார்கள். திமுக பலமாகும். பாஜக எதிர்ப்பையும் எடப்பாடியினுடைய அரசியல் அட்ராசிட்டியையும் ஆக்கிரமிப்பையும் வெறுக்கக்கூடியவர்கள் திமுக நகர்வார்கள் என்பது என் நம்பிக்கை. திமுகவும் தாவேக்காவும் அதிமுக பலவீனத்தினால பயன்படும் உள்ளார்ந்து சொன்னாரோ நம்பிக்கையோடு சொன்னாரோ தெரியல. திரு விஜய் சொன்னதை நான் அன்னையிலிருந்து சொல்கிறேன். என்டிகே வெஸ் தாவேக்கா வெஸ் திமுக. இந்த அரசியல் வரலையா இல்லைன்னு பாருங்க. நீ 8 மாதம் இருக்குது. அதிமுக கீழே சுருங்கும். அதிமுக அணியிலிருந்து பலர் வெளியேறுவார்கள். இன்னைக்கு வரையும் அவர் கூட்டணிக்கு யாரெல்லாம் கை நீட்டி அழைக்கிறார் சார். ரத்தன கம்பளம் விரிக்கிறேங்கிறாரு. நாங்கள் தான் ஆட்சி பிடிக்க போகிறோம், என்கிட்ட வாங்க வாங்க வாங்கங்கிறாரு. ஒரு கட்சி போய் சேர்ந்துருக்கா நீங்கள் சொல்லுங்கள். கண்ணு கட்டிய தூரத்தில் தேர்தல். திமுக ஆட்சி மீது பயங்கரமான கோபம் இருக்குது. திமுக ஆட்சி வராதுன்ற நிலை இருந்தால் அதிமுகவை நோக்கி ஆட்கள் படையெடுப்பார்களா இல்லையா? ஒவ்வொரு அரசியல் கட்சியின் அந்த 5வது ஆண்டு வருகிற போது ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது என்பதை அந்த அரசியல்வாதிகளுடைய நகர்வுகள் சொல்லும். உண்டா இல்லையா? 2010 ஈழத்தமிழர் விவகாரம், ஸ்பெக்ட்ரம், அலையடித்த மின்வெட்டு, இவையெல்லாம் திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பை உருவாக்குச்சு. எவ்வளோ பேர் நகர்ந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெகு காலம் இருந்தவங்களாம் அதிமுகவுக்கு வந்தாங்க சார். தமிழ் குடிமை கூட அப்பெல்லாம் வந்தார். ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதை அரசியல்வாதிகளுடைய நகர்வுகள் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கிட்ட கிடையாதுங்க. எங்களை பார்க்குறப்ப சொல்கிறாங்களே, முடியாது சார், வாய்ப்பு இல்லை சார், காலி பண்ணிட்டார் சார். எப்படி நாங்கள் ஓட்டு கேட்குறது? திமுக ஒன்றா நிற்கிது. அண்ணா திமுக ஒரு ஊருக்குள்ளே 3 அணியாக நிற்கிது. தினகரன் ஆதரவாளர், ஓபிஎஸ் ஆதரவாளர், எடப்பாடி ஆதரவாளர் நிற்கிற போது இந்த தினகரன் ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் தலையாய தீய சக்தி எடப்பாடி என்று சொல்கிறார்களே தவிர திமுகவை சொல்லவில்லை. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த முதிர்ந்த அரசியல் நடவடிக்கையை பல பேர் பாராட்டுறாங்க. அவர் எவ்வளோ பக்குவமாக கொண்டு போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா? இருப்பவர்களை தக்க வைத்து, இன்னும் சொல்ல போனால் டார்ச் லைட்டை விட்டு எறிஞ்சவரையெல்லாம் பிடிச்சி உள்ளே கொண்டாந்து இப்போ டார்ச் லைட்டை கழட்டி வாங்கி வச்சுட்டு டெல்லிக்கு அனுப்பி விட்டார். மக்கள் நீதி மையம் உள்ளே வந்து விட்டது. கூடுதல் கட்சிகள் சேருகிறது. இங்கே கூட்டணியில் இருந்த தேமுதிக அங்கே நகர்கிறது. இன்னும் சொல்ல திமுக இப்போ வண்டி ஃபுல்லாக இருக்குது சார். இல்லைன்னா இன்னும் பல கட்சிக்கு போயிடுவாங்க. போனால் இடம் கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா, உட்காரதுக்காக வாய்க்குமா? ரொம்ப ஸ்டாண்டிங்கில் போகுது வண்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் இன்னும் பல கட்சிகள் அங்கே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் உண்மையான நிலை. எடப்பாடி தன்னை ஏமாற்றி கொண்டு பிறரை ஏமாற்றுகிறார், கட்சிக்காரனை ஏமாத்துறார். அதனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக அரசியலை அடுத்த நிலையிலே ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஸ்வரூபம் நான் சொல்கிறது என்ன சொன்னேன்னா, தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணி வைத்தால் கூட தாவேகாவை 2வது அணியாக கட்டமைப்பதற்கு அவரது அரசியல் அனுபவம் பயன்படும். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.